அஜித் அவர்கள் வந்து அவருடைய ரசிகர்களுக்கு எப்பயுமே வந்து அவருடைய சுரேஷ் சந்திரா அவர்கள் மூலமா நிறைய தகவல்கள் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு தகவல் சொல்ல போய், நான் ரசிகர்களை சுயநலமா பயன்படுத்த மாட்டேங்கிற விஷயமே வந்து டக்குன்னு நெகட்டிவா ஒரு பேக் ஃபயர் ஆயிடுச்சுல்ல சார். சோஷியல் மீடியால ஃபுல்லா அதான் பேசிட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? விஜயை சீண்டினாரா அஜித் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆமா. பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 33 வருஷம் அமராவதி படம் வந்து இன்னைக்கு 33 வருஷம் ஆக போகுது. ஒரு நீண்ட டிராவல். சினிமாவில் எந்த பின்புலமும் இல்லாமல் மிகப்பெரிய சோதனைகள், போராட்டங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள், விரக்திகள் எல்லாத்தையும் தாங்கி தவிச்சு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு மாஸ் ஹீரோவா இன்னைக்கு அஜித் நிற்கிறாருங்கிறது அது அவர் தனிப்பட்ட வில் பவர். அஜித்துக்கு ஸ்பைனல் கார்டில் கிட்டத்தட்ட 30 வயசு 32 வயசில் யாரும் ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. அதுக்கு மீறியும் எந்திரிச்சு நிற்கிறாரு அப்படிங்கிறது அவருடைய வில் பவர், அவருடைய திறமை, உழைப்பு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறாரு. அது 33 வருஷம் அப்படிங்கிறது அவர் திரும்பி பார்க்குறாரு. 33 வருஷத்துல நம்ம என்னென்ன நடந்திருக்கு, நமக்கு எவ்வளோலாம் பிரச்சனை, யாரெல்லாம் நமக்கு கூட இருந்திருக்கிறாங்க. நான் ரொம்ப நோட்டீஸ் பண்ண விஷயம் வந்து என் மனைவி ஷாலினி, என் குழந்தைகள், என் குடும்பம், அதை விட எனக்கு தொடர்ந்து என்னோட மன்றம் இல்லாட்டியும் என்னோட கூட தொடர்ந்து இருக்கக்கூடிய ரசிகர்கள். இப்படிப்பட்ட ரசிகர்களுக்கு நான் வந்து அவங்களுடைய அன்பை நான் வந்து ஒரு விலையாக்க மாட்டேன். அந்த அன்பை அங்கே சேரக்கூடிய அந்த கூட்டத்தை நான் வந்து என்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிறார்.